அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க வரலாற்று ஆசிரியர். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் சமூக அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சிகளை பார்க்க போறோம். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். நீதி கட்சி, திராவிட இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், சுயமரியாதை இயக்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு இயக்கம், இந்த மாதிரி அனைத்துமே நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம். என்னதான் நம்ம அரசியல் இயக்கங்களை நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கறத விட இந்த மாதிரி தலைப்புகள்ல நம்ம பிரிச்சு செப்பரேட்டா ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். என்னென்ன சொல்லியிருக்காங்க, அப்ப நீதி கட்சின்றது என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள முழுசா போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நீதி கட்சி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த நீதி கட்சி எப்ப தொடங்கினாங்க அப்படின்றத உட்பட நம்ம பார்க்க போறோம். இந்த நீதி கட்சியுடைய ஆரம்பகால நிகழ்வுகளை நம்ம பார்க்க போறோம். எப்படின்னா, முதல்ல 1909 பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை தொடங்குறாங்க. எங்க அப்படின்னா நம்ம தென் தமிழகத்துல. ஆனா இந்தியாவில முதல்ல பிராமணர் அல்லாதோர் சங்கத்தை தொடங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலே, அதாவது மகாராஷ்டிராவில தொடங்கி இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராமணர் அல்லாத இயக்கத்தை தொடங்குறாங்க. ரைட், அது என்ன சார் பிராமணர் அல்லாதர் இயக்கம்? அப்ப என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்போ 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகள்ல யாருடைய ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்துச்சு. எல்லா இடங்களிலும் பிராமணர்களுடைய ஆதிக்கம். அதாவது ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போனா அங்க உயர் பதவிகள் இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமின்ஸ். ஒரு பள்ளிக்கு போனா அங்க ஆசிரியரா இருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிராமின். ஒரு டியூஷன் சென்டருக்கு போனா அங்க டியூட்டரா இருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிராமின். ஒரு கோவிலுக்கு போனா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமின். இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் அவங்களுடைய ஆதிக்கம் தலை தூக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க தான் உயர்ந்தவர்கள், நாங்க பேசுற மொழி சமஸ்கிருத மொழி, எங்க மொழி தான் உயர்ந்த மொழி அப்படின்னு சொல்லி தென் தமிழகத்துல ஒரு பிரளயமே வெடிச்சிச்சு. அதன் அடிப்படையில நம்ம தமிழகத்தை சார்ந்தவர்கள், நம்ம திராவிடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்களும் உங்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல, நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தோன்றிய மொழி, மூத்த மொழி, எங்க தமிழ் மொழி தான் உயர்ந்த மொழி அப்படின்னு சொல்லி இந்த பிராமணருக்கும் திராவிடர்களுக்கும் இந்த மாதிரியான கான்வர்சேஷன் போயிட்டு இருந்ததுங்க. அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா நிரூபிக்கிறதுக்காகவே சில இயக்கங்கள்லாம் உருவாச்சு. நம்ம கடந்த வீடியோக்கள்ல அதை பத்தி பேசியிருப்போம். சரிங்களா? இந்த ஆதி திராவிடர் மகாஜன சபை, அதுக்கப்புறம் திராவிடர் கழகங்கள், இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வு, கால்டுகள் சொன்ன திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோக்கள்ல நம்ம பேசியிருப்போம். அப்போ எல்லாமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா அறிஞருடைய கூற்று என்ன சொல்லுதுன்னா தமிழ் மொழியே உயர்ந்த மொழி அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அப்போ இந்த தமிழ் மொழி தான் சிறந்த மொழின்னு சொல்றாங்க. அப்ப ஆனா பிராமணர்கள் என்னன்றாங்கன்னா, எங்களுடைய ஆதிக்கம் தான் எல்லா இடமும், எங்களுடைய ஆதிக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா முழுசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுடைய அந்த அதிகாரத்துவத்தை, அந்த ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக பிராமணர்கள் அல்லாத ஒரு இயக்கத்தை தொடங்குறாங்க நம்ம திராவிடர்கள். அப்ப அந்த இயக்கத்துக்கு பேரு பிராமணர் அல்லாதோர் இயக்கம். அப்ப முதல்ல 1909 என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்தை தொடங்குறாங்க. அப்ப 1909 இந்த இயக்கத்தை தொடங்கினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புருஷோத்தம நாயுடு. இவரு தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை தொடங்குறாங்க. இந்த புருஷோத்தம நாயுடு கூடவே இருந்திருப்பாருங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 1909 பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை தமிழகத்துல தொடங்கணும் யாருன்னு பாத்தீங்கன்னா புருஷோத்தம நாயுடும் சுப்பிரமணியமும் அவருதான் வந்து பாத்தீங்கன்னா இயக்கத்தை தொடங்குறாங்க. அப்ப இந்த சங்கம் 1912 மதராஸ் ஐக்கிய கழகமா மாத்துறாங்க, அல்லது சென்னை ஐக்கிய கழகமா மாத்துறாங்க. அது மாத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சி நடேசனார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாத்துறாரு. MUL மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு மாத்துறாருங்க. அப்ப நல்லா பாருங்க, பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை 1912 மதராஸ் ஐக்கிய கழகமா மாத்துறாரு சி நடேசனார். அதுக்கு அடுத்தபடியா தான் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த மதராஸ் ஐக்கிய கழகத்துடைய வேலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிராமணர் அல்லாதோர் விடுதிகளை வந்து பாத்தீங்கன்னா அமைக்கணும் அப்படின்னு சொல்லி. அது என்ன சார் பிராமணர் அல்லாதோர் விடுதி? உதாரணத்துக்கு நம்ம மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா சில பகுதிகள் இதெல்லாம் உள்ளடக்கிற மாகாணம் தான் நம்ம மதராஸ் மாகாணமா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. சரிங்களா? விடுதலைக்கு முன்னாடி. அப்ப மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதை உள்ளடக்கியது தான் மதராஸ் மாகாணம். அப்படி இருக்கும்போது இந்த தூரத்திலிருந்து வெளியூர்ல இருந்து வரக்கூடிய நம்ம இந்த கட்சியை இந்த இயக்கத்தை சார்ந்தவங்க வருவாங்க.
அப்ப வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு மீண்டும் அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் ஆகிடும். அதனால வந்தவங்க தங்கறதுக்காக நடேசனார் என்ன பண்றாருன்னா பிராமணர் அல்லாதோர் விடுதியை அமைக்கிறார், அல்லது பிராமணர்கள் தங்கும் விடுதியை அமைக்கிறார். சோ அப்ப சென்னையில இவர் முதல்ல பிராமணர் அல்லாத ஒரு விடுதியை அமைச்சிருக்கிறாரு சி நடேசனார். அதுக்கு அடுத்தபடியா 1916 திருவல்லிக்கேணியில இந்த பிராமணர் அல்லாத ஒரு விடுதி என்ன இல்லமா செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிடர் இல்லமா செயல்படுது. அப்ப நல்லா பாருங்க, பிராமணர் அல்லாத ஒரு விடுதி திராவிடர் இல்லமாவும் செயல்படுது 1916. அதே போல 1916 நவம்பர் 20, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு, சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். நீதி கட்சி தொடங்கப்பட்ட நாள் மற்றும் வருடம்னே சொல்லலாம். அப்ப 1916 நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை தொடங்குறாங்க, அல்லது தென்னிந்திய விடுதலை சங்கம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்ப பின்னால இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நல்லா கவனிக்கணும். அப்ப நல்லா பாருங்க, 1916 நவம்பர் 20 அன்னைக்கு மெட்ராஸ்ல விக்டோரியா பொது அரங்குல 30 முக்கிய தலைவர்கள் உட்பட, அதாவது 30 பேர் இருந்தாங்களாம், அந்த முக்கிய தலைவர்கள் உட்பட கூடவே ஒரு பெண்மணி இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பள்ளி பாட புத்தகம் தெளிவா சொல்லுது. அலமேலு மங்கை தாயாரம்மாள் உட்பட, அப்ப 30 முக்கிய தலைவர்கள் உட்பட 1916 நவம்பர் 20 அன்னைக்கு ஒரு அமைப்பை தொடங்குறாங்க, அல்லது ஒரு இயக்கத்தை தொடங்குறாங்க. அந்த இயக்கத்துக்கு பேரு தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம். அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா 3 பேருங்க. 1 சி நடேசனார், பி.டி. தியாகராய செட்டி, 3வது டி.எம். நாயர். சோ அப்ப இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்குறாங்க. அப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கம் முன்னாளில் எப்பெயரில் அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா நம்ம மேல பார்த்ததை அப்படியே சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிராமணர் அல்லாதோர் இயக்கமா உருவெடுத்துச்சு. இந்த பிராமணர் அல்லாதோர் இயக்கம் மதராஸ் ஐக்கிய கழகமா உருமாறிச்சு. இந்த மதராஸ் ஐக்கிய கழகம் 1916 என்னவா மாறிச்சுன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கமா மாறிச்சு. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் 3 பத்திரிகையை நடத்திருக்குங்க. நல்லா பாருங்க, இந்த 3 பத்திரிகை என்ன பத்திரிகை அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிடன் அப்படின்ற ஒரு பத்திரிகைங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா அப்படின்ற ஒரு பத்திரிகை, ஆங்கிலத்துல நீதி அப்படின்ற ஒரு பத்திரிகை, சரிங்களா? அப்ப இந்த 3 பத்திரிகையை தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பத்திரிகைங்க. அப்போ இது நல்லா பாருங்களேன், இந்த நீதி கட்சி எப்படி அழைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த நீதி கட்சி தொடங்கின 3 பத்திரிகைகள், சரியா? இந்த 3 பத்திரிகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்ப தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பத்திரிகை அப்படின்னா திராவிடன் அப்படின்ற ஒரு பத்திரிகை. இந்த திராவிடன் பத்திரிகைன்றது தமிழுங்க. அடுத்து ஆங்கிலம், இங்கிலீஷ் பத்திரிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி அப்படின்னு ஒரு பத்திரிகைங்க, அல்லது ஜஸ்டிஸ், ஆங்கிலத்துல சொன்னோம்னா ஜஸ்டிஸ். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மொழியில, சரிங்களா? தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா. அப்ப தமிழ்ல திராவிடன், ஆங்கிலத்துல நீதி, தெலுங்குல ஆந்திர பிரகாசிகான்னு 3 பத்திரிகையை இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்துதுங்க. அப்ப இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் 3 பத்திரிகையை தொடங்கிச்சு. இந்தியா முழுக்க ஃபேமஸான பத்திரிகை எதுன்னு பாத்தீங்கன்னா நீதி அப்படின்ற பத்திரிகை, அதாவது ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகை. எல்லாருக்கிட்டமே நல்ல வரவேற்பு, நல்ல புகழ் உச்சத்தை தொட்டுச்சுங்க. அப்ப இந்த நீதி பத்திரிகையுடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி.எம். நாயர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர், அதாவது ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர். தென்னிந்திய நல உரிமை சங்கத்துல ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா டி.எம். நாயர். சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகையுடைய ஆசிரியர். திராவிடன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பக்தவச்சலம். இவர் தான் ஆசிரியருங்க. பக்தவச்சலம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ஆந்திர பிரகாசிகாவுக்கு ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தசாரதி நாயுடு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையுடைய ஆசிரியர். ஆனா பின்னால இந்த ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகை இந்தியா முழுக்கும் பிரபலம் அடைஞ்சதுனால இந்த கட்சி என்ன, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு என்ன பேர் கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சி, நீதி பிளஸ் கட்சி, நீதி கட்சியா மாறிச்சு. அப்ப இப்படிதான் நீதி கட்சி உருவாச்சு. இத குருப்பன்ல ஒரு வினாவாவே கேட்டிருந்தாங்க, ஒரு ஸ்டேட்மெண்டாவே கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீதி கட்சி முன்னாளில் எப்பெயரில் அழைக்கப்பட்டது, அதை சரியாக பொருத்தவும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. நல்லா கவனிங்க, இந்த நீதி கட்சி 1909 பிராமணர் அல்லாதோர் இயக்கமா உருவெடுத்துச்சு. 1912 பிராமணர் அல்லாதோர் இயக்கம் மதராஸ் ஐக்கிய கழகமா மாறிச்சு. இந்த மதராஸ் ஐக்கிய கழகம் 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கமா மாறிச்சு.
இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னால நடத்தின பத்திரிகைகள் 3. அந்த 3 பத்திரிகையில ஆங்கில பத்திரிகை இந்தியா முழுக்கும் பிரபலம் அடைஞ்சிச்சு. அந்த ஆங்கில பத்திரிகையுடைய பெயர் ஜஸ்டிஸ், நீதி. அந்த நீதியா கூட சேர்த்துதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீதி கட்சி அப்படின்னு ஒரு பேரை உருவாக்கிட்டாங்க. அப்ப இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சின்ற பேரு உருவாச்சு. இதை தொடங்கணுங்க 3 பேர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். தியாகராய செட்டி, TM நாயர், C நடேசனார். இந்த தியாகராய செட்டிக்கும் TM நாயருக்கும் இடையில இணைப்பு பாலமா இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா C நடேசனார். காரணம் என்ன அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இந்த 2 பேருடைய கருத்து வேறுபாடும் அப்பப்போ கலைஞ்சு ஒரு இணைப்பு பாலமா இருந்து இது ஒரு கட்டுக்கோப்பா கொண்டு போன பெருமை யாரை சாரும் அப்படின்னா C நடேசனாரை சாரும். அதே போல இந்த தியாகராய செட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆமாங்க சார், C நடேசனார் தானே இதை உருவாக்குறதுக்கு மூல காரணமா இருந்தாரு. ஆனா தியாகராய செட்டி நீதி கட்சியுடைய தலைவரா இருக்காரு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நம்ம கிட்ட பதில் இருக்கு. என்ன பதில் அப்படின்னு பாருங்க. காரணம் என்னன்னா இந்த தியாகராய செட்டி என்றவர் முன்னாள் மேயருங்க, சென்னையில மேயரா பணிபுரிந்த ஒரு நபர். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா தியாகராய செட்டி. அப்ப ஆல்ரெடி முன்னாடி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேயரா பணிபுரிஞ்ச அனுபவம் இருக்கிறதுனால C நடேசனாரே என்ன சொல்லுவார்னா இந்த கட்சிக்கு நீங்களே தலைமை பொறுப்பு ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல TM நாயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு மருத்துவர், சரியா? அப்ப மருத்துவருக்கு அரசியலுக்கு உண்டான நிகழ்வுகள் எதுவுமே தெரியாது. ஆனா அவர் மருத்துவ பணிகளை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அவரை வந்து பாத்தீங்கன்னா தலைவர் போஸ்டும் கொடுக்கல, தலைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரை தேர்ந்தெடுக்கல. அப்ப தலைவரா யாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தியாகராய செட்டியை தேர்ந்தெடுத்தாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த வரி பிரச்சனைகள், நிலவரி பிரச்சனை, அப்போ அது ஒரு காரணமாகவும் C நடேசனார் குறிப்பிட்டிருப்பார். அது மட்டும் இல்லாம மக்களுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா சமத்துவம் இல்லையே வரி இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நம்ம புத்தகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அப்ப நீதி கட்சி தொடங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முதல் செயலாளரா யார் இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆற்காடு ராமசாமி இருந்தார். ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் செயலாளர். ஸோ இப்படிதான் ஆரம்பத்துல நீதி கட்சி உருவாச்சுங்க. இந்த நீதி கட்சியுடைய முதல் அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கிறாங்க. அந்த நீதி கட்சியுடைய அறிக்கை என்ன வாசிக்குது அப்படின்றத பார்ப்போம். அதாவது இந்த அறிக்கையில வாசிக்கப்பட்ட ஒரு உண்மைங்க. அதாவது இந்த அறிக்கையை வாசிச்சவர் யாருன்னா தியாகராய செட்டி. மதராஸ் மாகாணத்துல அல்லது சென்னை மாகாணத்துல 4 கோடியே 1.5 லட்சம் மக்கள்ல 4 கோடிக்கு குறைவில்லாதவர்கள், 4 கோடியே 1.5 லட்சம் மக்கள்ல 4 கோடிக்கு குறைவில்லாதவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிராமணர் அல்லாதவர்கள், சரிங்களா? அப்ப நல்லா பாருங்க, 4 கோடியே 1.5 லட்சம் மக்களில் 1.5 லட்சம் மக்களில் 4 கோடிக்கு குறைவில்லாதவர்கள் யாருங்க? பிராமணர் அல்லாதவர்களே, நம்ம திராவிடர்களே அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அந்த 1.5 லட்சம் பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர்கள் இருக்கிறாங்க. அப்ப அதுதான் அந்த அறிக்கையுடைய அந்த முக்கியமான இம்பார்ட்டன்ஸ், சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வர தியாகராய செட்டினா, அதாவது சமமான சமத்துவம் இல்லை எங்களுக்கு, பிராமணர்களை ஒரு மாதிரி பாக்குறீங்க, திராவிடர்களை ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சமமான வாய்ப்பு கிடைக்கல எங்களுக்குன்னு சொல்லி தான் அந்த அறிக்கையில வாசிச்சிருப்பாங்க. அப்ப முதல் அறிக்கை பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கையை வாசிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தியாகராய செட்டி. இப்ப நம்ம பார்த்த அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்தின 3 பத்திரிகை, திராவிடன் அப்படின்ற தமிழ் பத்திரிகை, ஆந்திர பிரகாசம் என்ற தெலுங்கு பத்திரிகை, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில பத்திரிகை, சரிங்களா? இப்ப 3 பத்திரிகை இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கும் பிரபலம் அடைந்த பத்திரிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சி பத்திரிகை. இப்ப 1920 தேர்தலுங்க, நல்லா பாருங்க, 1920 தேர்தல், முதல் தேர்தல் தமிழகத்துல முதல் தேர்தல், சரிங்களா? அதாவது சென்னை மாகாணம்னு கொடுத்துருப்போம். அப்ப தமிழகத்துல முதல் தேர்தல் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 1920 முதல் தேர்தல். அப்ப முதல் தேர்தல்ல போட்டியிட்டது எந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சி. இந்த நீதி கட்சி தான் வந்து போட்டியிடுது. 1920 இருந்து 1937 வரைக்கும் தமிழகத்தை ஆண்ட கட்சி எந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சி. ஸோ அப்ப நீதி கட்சி தான் ஆட்சி பிடிக்குதுங்க. ஆரம்பத்துல இவங்க எத்தனை இடங்கள் பிடிக்கிறாங்க அப்படின்னா 98 இடங்களை பிடிச்சு, 98 இடங்கள்ல போட்டியிட்டு 63 தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க. அப்ப 98 இடங்கள்ல போட்டியிட்டு 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று தியாகராய செட்டிய ஆளுநர் கூப்பிடுறாரு ஆட்சி அமைக்க சொல்லி. அப்போதைய ஆளுநரான மார்க்குஸ் வில்லிங்டன் இவர் வராருங்க. தியாகராய செட்டி, அதாவது நீதி கட்சியுடைய தலைவரே, நீங்க வந்து ஆட்சி அமைங்கன்னு சொல்றாரு. அதுக்கு தியாகராய செட்டி சொன்ன வார்த்தைகள் ஏராளம் புத்தகத்துல. அதாவது ஏன்னா அவர் ஒரு தொழிலதிபர் அல்லவா. அப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, மக்களுடைய வரி பணத்துல வருவாய் பெற நான் விரும்பவில்லை அப்படின்னு ஒரு வரி சொல்லியிருப்பார். அப்ப மக்களுடைய வரி பணத்துல நான் மாச சம்பளம் வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா என் கட்சியின் சார்பா ஒருத்தர் வந்து பதவி ஏற்றுவார் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாரு.
சோ அதன் அடிப்படையில பொறுப்பேற்றுக்கிட்ட முதல் முதலமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பராயலு 1920. அவரை தொடர்ந்து வந்தவர் பனகல் அரசர். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்தவர் பி சுப்பராயன், சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடி 1930 முனுசாமி நாயுடு, 1932 பொப்புலி அரசர், 36 பி.டி. ராஜன், 37 கே.வி. ரெட்டி. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியுடைய ஆட்சி பிடித்த ஆண்டுகள் மற்றும் ஆட்சி புரிந்த ஆண்டுகள். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஒரு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்ல கொடுத்திருந்தான். என்ன கொடுத்திருந்தானா, நீதி கட்சி முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருந்தான். சரிங்களா? அப்ப வரிசைப்படுத்த சொன்னான். அப்ப சரியான வரிசை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வரிசை தான் சரியான வரிசை. சுப்பராயலு, பனகல் அரசர், சுப்பராயன், முனுசாமி நாயுடு, பொப்புலி அரசர், பி.டி. ராஜன், கே.வி. ரெட்டி. அப்ப இதுதான் சரியான வரிசை. சரிங்களா? அப்ப ஆண்டு பிரகாரம் கொடுத்துருக்குறோம். அப்ப இதை ஒரு டிஎன்பிசில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினாவா கேட்டிருந்தாங்க. சரிங்களா? குரூப் 2ல கேட்ட ஒரு வினா. அப்ப இப்படிதான் நீதி கட்சி தன்னுடைய ஆட்சியை பிடிக்குதுங்க. இதுல முதல்ல நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதலமைச்சரான சுப்பராயலு அப்படின்றவரை பார்க்க போறோம். சரிங்களா? ஆனா சுப்பராயலு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நீதி கட்சியுடைய சாதனைகளை பார்த்துடலாம். ஏன்னா இந்த சாதனைகள் தான் ஒவ்வொருத்தரும் பண்ண நிகழ்வா இருக்கு. சரிங்களா? சுப்பராயலு என்ன பண்ணாரு? உதாரணத்துக்கு 1920 சுப்பராயலு ஆட்சிக்கு வரார். 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம இங்க கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்களா 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படுது. சரிங்களா? பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. அப்ப பாருங்களேன், அப்ப முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படும் போது தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம். அப்ப யாருன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பராயலு அப்படின்றவரை சொல்லணும். அதனாலதான் சாதனைகளை 1 by 1 பாத்துட்டோம்னா உள்ள இருக்கிற நீதி கட்சி முதலமைச்சர்லாம் ரொம்ப ஈஸியா புரியும். சரியா? ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான பிரதிநிதித்துவம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இவங்க உண்மையிலேயே பிராமண விட்டுட்டு இவங்க பேசல. சரிங்களா? எல்லாரையுமே சேர்த்துதான் பேசுறாங்க. அதாவது பிராமணர்களை எதிர்க்கணும், இவங்களை அடிக்கணும், கொலை பண்ணணும், ஒழிக்கணும்ன்றதெல்லாம் நோக்கமே கிடையாது. சரிங்களா? எப்படி நம்ம விவசாய பழங்குடியினர் கிளர்ச்சியில கோல் கிளர்ச்சியில நம்ம பார்த்தோம். இந்த கோல் கிளர்ச்சியின மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தீய வைப்பாங்க, சொத்துக்களை சூறையாடுவாங்க. ஆனா எந்த ஒரு உயிர் சேதத்தையும் அவங்க ஏற்படுத்தவே மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அதே போலதான் இங்கேயும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லா சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்பு. இப்ப பிராமின் இருக்காரா, அவருக்கும் வாய்ப்பு கொடுங்க. திராவிடர் இருக்காங்களா, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க. பிற்படுத்தப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்கும் வாய்ப்பு. தாழ்த்தப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்கும் வாய்ப்பு. அப்ப எல்லாருக்குமே ஈக்குவலா கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை விட்டுட்டு பிராமின் மட்டும் என்ன சொல்றான், நாங்க தான் உயர்ந்தவர்கள், எல்லா இடமும் நாங்க தான், எங்களுடைய ஆதிக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்குதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றதுன்னா அனைவருக்கும் சமமான பிரதிநிதித்துவத்தை வழிவகை செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. 1920 பஞ்சாயத்து சட்டங்களை கொண்டு வராங்க. 21 முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படுது. அதன் அடிப்படையில 1926 நியமனம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஏன்னா நியமனமா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யார் சார் அப்படின்னா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல் பெண்மணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்குமணி லட்சுமிபதி. இந்த ருக்மணி லட்சுமிபதி தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் பெண்மணி, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. அப்ப முத்துலட்சுமி ரெட்டி நியமன உறுப்பினர் தான். சரிங்களா? அவங்க செஞ்ச அந்த சேவைகளை பாராட்டி தேவதாசி முறைக்காக அரும்பாடு பட்டதுக்காக அதனால நியமனம் பண்ணி அவங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணின்னு கேட்டா ருக்மணி லட்சுமிபதி, இவங்களதான் நம்ம சொல்லணுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்துலட்சுமி ரெட்டியை நியமனம் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னொரு வார்த்தை கூட நம்ம விடுபட்டு இருக்கு, என்னன்னு பார்ப்போம். 1923 தங்கும் விடுதிகளை கொண்டு வந்திருப்பாங்க. தங்கும் விடுதிகள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. சரிங்களா? ஏன்னா முத்துலட்சுமி ரெட்டி படிக்கிற காலத்துல பெண் கல்வி தடையில இருந்துச்சு. ஹாஸ்டல் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் முத்துலட்சுமி ரெட்டிக்கு மகாராஜா கல்லூரியில சீட்டு தரல. நம்ம கிளாஸ்லயே அடிக்கடி பேசியிருப்போம். அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்க முழுசா பார்ப்போம். அப்ப முத்துலட்சுமி ரெட்டி படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல பெண் கல்வி தடையில இருந்துச்சு. அப்ப மகாராஜா கல்லூரியில அதையும் மீறி இவங்க அப்ளிகேஷன் போடுறாங்க. அப்ப அப்ளிகேஷன் போடும்போது மகாராஜா கல்லூரி சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா வெளியூர் பெண்களை இக்கல்லூரியில் சேர்ப்பதில்லை, உள்ளூர் பெண்களை இக்கல்லூரியில் சேர்ப்பதில்லை, அது மட்டுமின்றி தங்கும் விடுதி வசதிகள் இல்லை. அப்போ வெளியூர் பெண்களையும் சேர்க்க மாட்டோம், உள்ளூர் பெண்களையும் சேர்க்க மாட்டோம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி கல்லூரி நிர்வாகம் தெளிவா சொல்லுது. அப்ப இதை மையப்படுத்திதான் நீதி கட்சி அரசாங்கம் 1923 எதை கொண்டு வந்துருச்சு அப்படின்னா தங்கும் விடுதிகளை கொண்டு வந்துருச்சு. சொல்றது புரியுதுங்களா? ரைட். அதன் அடிப்படையில 26 முத்துலட்சுமி ரெட்டி
சட்டமன்ற நியமன உறுப்பினரா தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டவருடைய விவரத்தின் அடிப்படையில். அப்ப பெண்களுக்கு வாக்குரிமை அப்படின்னா எல்லா பெண்மணிக்கும் ஓட்டு போற உரிமை இருக்கா சார் அப்படின்னா இல்லைங்க. குறிப்பிட்ட அந்தஸ்துடைய பெண்மணிகளுக்கு மட்டும்தான் அந்த ஓட்டு உரிமை இருந்துச்சு. எல்லா பெண்களுக்கும் கொடுக்கல. சரியா? ரைட். அதுக்கு அடுத்தபடி 1924 நம்ம அரசு பணியாளர் தேர்வாணையத்தை ஏற்படுத்திய பெருமை நீதி கட்சியை சாரும். ஆனா 29ல இந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு பொது பணியாளர் தேர்வாணையமா மாத்துறாங்க. அப்ப 24ல அரசு பணியாளர் தேர்வாணையத்தை கொண்டு வராங்க. இந்த தேர்வாரியம் 1929ல பொது பணியாளர் தேர்வாலயமா மாத்துறாங்க. 25ல லீ கமிட்டி அடிப்படையில, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், லீ கமிட்டி அடிப்படையில ஆந்திரா பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க. அதே போல 1929ல சிவஞானம் பிள்ளை கமிட்டி அடிப்படையில அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க. அப்ப பாருங்க, இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கிய கட்சி எதுன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு நம்ம யாரை தான் சொல்லணும்? நீதி கட்சியை தான் சொல்லணும். சரிங்களா? ரைட். அதே போல 1926ல கோவிலுடைய வரவு செலவு கணக்குகளை ஆராயறதுக்காகவும் ஒரு குழுவை அமைக்கிறதுக்காகவும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்து சமய அறநிலை சட்டம் கொண்டு வராங்க, அல்லது இந்து சமய அறநிலைத்துறையை உருவாக்குறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1926. அப்ப அந்த சட்டங்களும் கொண்டு வராங்க. இதை தவிர்த்து என்ன பண்றாங்கன்னா ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா தராங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஆட்சி காலத்துல துவக்க கல்வி சட்டமும் கொண்டு வந்தாங்க. கட்டாய துவக்க கல்வி, ஆரம்ப கட்டாய துவக்க கல்வி சட்டமும் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மதிய உணவு திட்டம் டி தியாகராய செட்டியால் கொண்டு வரப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 1955ல கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கல்வி கண் திறந்த காமராசரால் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம் முதல்ல எட்டயபுரத்துல கொண்டு வந்திருப்பாரு, பாரதி பிறந்த இடத்துல. சரிங்களா? ரைட். அப்போ இதே போல பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வர தியாகராய செட்டி 1920ல. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம். அப்ப காமராஜருக்கு முன்னாடியே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டா யார சொல்லணும்? தியாகராய செட்டி. இன்னும் இப்படி கூட கேட்கலாம், மதிய உணவு திட்டத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்ப யார சொல்லணும்னா தியாகராய செட்டி தான் சொல்லணும். அதே போல ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவனுடைய ஆட்சி காலத்துல வேகமா வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுதுங்க. அதே போல நீதி கட்சியுடைய முக்கிய பணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வகுப்பு வாரி இல்லையேல் வரி இல்லை என நீதி கட்சியுடைய தலைவர் சி நடேசனார் சொல்றாரு. அதாவது பின்னால நீதி கட்சியுடைய தலைவரா இருந்திருப்பார். சரிங்களா? ரைட். அப்ப நல்லா பாருங்க, அப்போ சமமான பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லைன்னு சொன்னவர் தான் யாருங்க? சி நடேசனார். அப்ப இதுதான் முக்கியமான சாதனைகள். அப்ப ஷார்ட்டா எப்படி சொல்லலாம்னா, அப்ப நீதி கட்சி அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்குது. 1920ல பஞ்சாயத்து சட்டங்களை கொண்டு வருது, கிராம பஞ்சாயத்து முறையை கொண்டு வருது. 21ல பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கிறாங்க. 23ல தங்கும் விடுதிகளை கொண்டு வராங்க. 26ல முத்துலட்சுமி ரெட்டியை நியமன உறுப்பினரா தேர்ந்தெடுக்கிறாங்க. 24ல அரசு பணியாளர் தேர்வாரியம் உருவாக்குறாங்க. அந்த அரசு பணியாளர் தேர்வாரியம் 1929ல அரசு பொது பணியாளர் தேர்வாரியமா மாத்துறாங்க. 1925ல லீ கமிட்டி அடிப்படையில ஆந்திர பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் 1929ல சிவஞானம் பிள்ளை கமிட்டி அடிப்படையில அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாங்க. 1926ல இந்து சமய அறநிலைத்துறையை உருவாக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சாதனைகள். இதுதான் நீதி கட்சியுடைய முக்கிய சாதனைகள். நம்ம அடுத்து எதை பார்க்க போறோம்னா இந்த நீதி கட்சியுடைய தலைவர்கள். அப்போ 1 by 1 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா சுப்பராயலு. அப்போ கிட்டத்தட்ட 63 இடங்களை வெற்றி பெற்று நீதி கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்காக வருதுங்க. அப்போ நீதி கட்சியுடைய தலைவரான தியாகராய செட்டி கிட்ட மார்க்கஸ் வில்லிங்டன் என்ன பண்றாருன்னா ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ என்ன சொல்றாரு தியாகராய செட்டினா, மக்களுடைய வரி பணத்துல நான் ஆட்சி அமைக்க விரும்பல, என்னன் சார்பா பாத்தீங்கன்னா சுப்பராயல் பொறுப்பேற்றுக்குவார் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? போட்டியிட்ட நபர்களில் இவரும் ஒருவர் சுப்பராயல். அதன் அடிப்படையில நீதி கட்சியுடைய முதலமைச்சரா யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பராயல தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் தான் முதலமைச்சருங்க. 1920 டிசம்பர் 17ஆம் நாள் இவர் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறார். அப்போ சட்டமன்ற தலைவரா இருந்தவர் யாருன்னா பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி. அப்போதைய சட்டமன்ற செயலாளர்களாக இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எட்வின் பெரியநாயகம், ஆற்காடு ராமசாமி, சுப்பராயன். அதே போல இவருடைய சட்டத்துறையில இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனிவாச ஐயங்கார். சரிங்களா? சோ இதுதான் இவருடைய முக்கியமான விஷயங்க. இவருடைய ஆட்சியில 1921ல இதுதான் ரொம்ப முக்கியம். 1921ல ஏப்ரல் மாதங்கள்ல சென்னை சட்டமன்ற தீர்மானத்தின்படி பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. அப்ப 1921ல பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியா 2வது சாதனை. சோ இது ஃபர்ஸ்ட்டுங்க, இது 2வது சாதனை என்னன்னு பார்ப்போம். 1922 சமூக அரசாணை உள்ளாட்சி நிறுவனங்களில் நியமன உரிமைகளை வகுத்து தந்தது அப்படின்னு சொல்லுது. அதாவது
இந்த உள்ளாட்சி நிறுவனங்கள்ல எப்படி வந்து பாத்தீங்கன்னா தலைவர்களை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டும் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த சமூக அரசாணை இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுதுங்க. இந்த பஞ்சமர், பறையர், தீண்டத்தக்காதவர் அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை விவரிக்கிறாங்க, அதாவது பேசுறாங்க, எடுத்து சொல்றாங்க. அப்ப இத மாதிரிலாம் சொல்லாதீங்க, ஆதி திராவிடர்னு எங்களை அழைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமூக அந்தஸ்தும் கிடைக்குது. சரிங்களா? அதை பாருங்களேன். பஞ்சமர், தீண்டத்தக்காதோர், அரிஜன் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு அவர்களை ஆதி திராவிடர் என அழைக்கப்பட்டு அவர்களுக்கு சமுதாய அந்தஸ்து வழங்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப 1922 இந்த அரசாணை கொண்டு வர்றதுக்கு, அதாவது தாழ்த்தப்பட்டவங்கள ஆதி திராவிடர்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசாணை கொண்டு வர்றதுக்கு பாடுபட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா MC ராஜா. சரிங்களா? MC ராஜா ஆதி திராவிடர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் அப்படின்னு சொல்லலாம் சட்டமன்றத்துல. அப்ப இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலியுறுத்துவார், ஆதி திராவிடர்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இது யாருடைய ஆட்சி காலத்துல அப்படின்னா சுப்பராயலுடைய ஆட்சி காலத்துல. அது மட்டும் இல்லாம சுப்பராய அரசர் உடல்நிலை காரணமா இறந்துடுறாரு. சரிங்களா? ஆனா பதவி விலகினார்னு ஒரு புத்தகம் சொல்லுது, இன்னொரு புத்தகம் இறப்பு அப்படின்னு சொல்லுது. நம்முடைய எத்திக்ஸ் புக்கு இறப்பு அப்படின்னே சொல்லுது. அப்ப இறந்துடுறார், அது அந்த அல்லது மரணத்தால் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அல்லது மரணத்தால். அப்ப பனகல் அரசர் இவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க வர்றாரு. ஆனா இங்க ஒரு பெரும் பிரச்சனை, ஒரு பிரளயமே வெடிக்குது. என்ன பிரளயம் அப்படின்னா, இந்த சுப்பராயலு வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டார். இதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கிறதுக்கு யார் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா P. சுப்பராயன் வரணும். அதாவது பதவி வரிசை அடிப்படையில, சீனியாரிட்டி சொல்லுவோம் இல்லைங்களா, அதன் அடிப்படையில். அப்ப ஃபர்ஸ்ட் நீதி கட்சியில இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பராயலு. இவர் முதலமைச்சரா மாறிட்டார். சரிங்களா? சுப்பராயலு முதலமைச்சரா பதவி வகிச்சிட்டார், இறந்துட்டார். அதுக்கு அடுத்தபடியா நீதி கட்சியில இவருக்கு அப்புறம் தொடர்ந்து ஆட்சி, அதாவது இவருக்கு அப்புறம் வந்தவர் சீனியாரிட்டி அடிப்படையில, பதவி அடிப்படையில வந்தவர் யாருன்னா P. சுப்பராயன். இவரையும் நம்ம பார்க்க போறோம், அதாவது அடுத்து பார்க்க போறோம். சுப்பராயன், P. சுப்பராயன். அடுத்து மூணாவது தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பனகல் அரசர். அதாவது இவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில, அதாவது பதவி வரிசை அடிப்படையில, பதவி வரிசை அடிப்படையில். அப்போ சுப்பராயலு மூத்த உறுப்பினர், அவரை தொடர்ந்து வந்தவர் சுப்பராயன், அவரை தொடர்ந்து வந்தவர் பனகல் அரசர். இங்க ஒரு என்ன வெடிக்குது அப்படின்னா, சுப்பராயலு காலமாயிட்டார், அடுத்த முதலமைச்சரா நான் தான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி பனகல் அரசர் போட்டிக்கு வராரு. அப்ப பனகல் அரசர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தியாகராய செட்டி, நீதி கட்சியுடைய தலைவரான தியாகராய செட்டி கிட்ட சொல்றாரு, ஐயா நான் தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பிடிக்க போறேன், என்ன தேர்தலில் நிறுத்துங்க, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி செலுத்துறதுக்கு விருப்பமா இருக்கிறேன், எல்லா நுணுக்கங்களும் எனக்கு தெரியும்னு சொல்றாரு தியாகராய செட்டி கிட்ட. இருந்தாலும் தியாகராய செட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லைங்க உங்களுக்கு முன்னாடி வந்தவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை நம்ம முதலமைச்சராக ஆக்கலாம்னு சொல்றாரு. ஆனா இருப்பினும் நிறைய அரசியல் நுணுக்கங்களையும் அரசியல் கருத்துக்களையும் சுப்பராயலு ஆட்சி செலுத்தும் போது தியாகராய செட்டிக்கு சொன்னதுனால தியாகராய செட்டி யாரை முன்மொழியாரு அப்படின்னா பனகல் அரசரை முன்மொழியாரு. சரி ஓகே, பர்மிஷன் கிராண்டட், நீங்களே போட்டிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா சுப்பராயனுக்கு கோவம் வந்துருதுங்க. அப்ப இந்த சுப்பராயனுக்கு கோவம் வந்து என்ன பண்றாங்கன்னா தியாகராய செட்டியை சந்திக்கிறாங்க. ஏன்னா நீதி கட்சியுடைய தலைவர் யாருன்னா தியாகராய செட்டி. அப்ப சுப்பராயன் வேகமா போய் தியாகராய செட்டியை பாக்குறாரு, ஐயா நீதி கட்சியின் தலைவரே, நான் சுப்பராயலுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர வேண்டிய ஆளு நான் தான், ஆனா இருந்தாலும் நீங்க பனகல் அரசருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பனகல் அரசர் பண்ண விஷயத்த அப்படியே சொல்றாரு, அவருடைய அரசியல் நுணுக்கங்களும் அவருக்கு சொன்ன வழிகாட்டுதலும் சொல்றாரு. உடனே சுப்பராயன் பனகல் அரசர் கூடயும் சுப்பராயனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, அது மட்டும் இல்லாம தியாகராய செட்டியும் எதிர்த்துட்டு தான் அவர் வெளியே வருவார். ஆனா இருந்தாலும் நம்ம பள்ளி பாடப்புத்தகம் சொல்றது பனகல் அரசருக்கும் சுப்பராயனுக்கும். காரணம் என்னன்னா, இந்த பனகல் அரசரே சொல்லியிருப்பாரு, நான் தான் அடுத்த முதல்வரா நிக்க போறேன், ஒழுங்குமுறையாக எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசியிருப்பாங்க ரெண்டு பேரும். அப்ப ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு யார் பிரிஞ்சு வர்றாரு அப்படின்னா P. சுப்பராயன் நீதி கட்சி விட்டு வெளியே வந்துடுறாருங்க. சரிங்களா? அப்ப நீதி கட்சி விட்டு வெளியே வந்து இவர் எந்த கட்சியில சேர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சியில சேர்றாரு. அப்ப சுயராஜ்ய கட்சியில உறுப்பினரா சேர்றாருங்க நம்ம P. சுப்பராயன். அப்ப இதுதான் வந்து சுப்பராயனுடைய பொசிஷன். அதுக்கு அடுத்தபடியா யாரு முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னா பனகல் அரசர் முதலமைச்சரா ஆயிட்டாரு. இப்ப நம்ம அடுத்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனகல் அரசரை பார்க்க போறோம். சோ இதுதான் சுப்பராயலுடைய சாதனை. அப்ப சுப்பராயலு 1920 டிசம்பர் 17 முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாருங்க. அப்ப முதலமைச்சரா பொறுப்பேற்று இவருடைய சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கிறாரு. 1922 ஒரு சமூக அரசாணை வெளியிடுறாங்க. அந்த சமூக அரசாணை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆதி திராவிடர்னு எங்களை அழைங்க, தாழ்த்தப்பட்ட மக்களை பறையர், பஞ்சமர், தீண்டத்தக்காதோர், அரிஜன்னு சொல்லாம ஆதி திராவிடர்னு சொல்லி அழைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்தஸ்தை கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு, பனகல் அரசர் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சுப்பராயன் சுயராஜ்ய கட்சியில உறுப்பினரா சேர்ந்துட்டார். ஸோ இப்போ யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனகல் அரசரை பார்க்க போறோம்.
நன்றி.